நீட் தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்கில் தேசிய தேர்வு முகமை மற்றும் மத்திய அரசு ஜூலை 8ஆம் தேதிக்குள் பதிலளிக்குமாறு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கின்றது. குறிப்பாக நீட் தேர்வில் கருணை மதிப்பெண்கள், அதாவது 1500க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்டது தொடர்பாகவும், நீட் தேர்வில் முறைகேடு மற்றும் வினாத்தாள் கசிவு தொடர்பாகவும் உச்சநீதிமன்றத்தில் ரிட் பெட்டிஷன் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த ரிட் பெட்டிஷனை இன்று விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் தேர்வை நடத்தக்கூடிய தேசிய தேர்வு முகமை மற்றும் மத்திய அரசுக்கு பதிலளிக்குமாறு நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டிருக்கின்றது. மேலும் சில அப்சர்வேஷனையும் உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்திலே கொடுத்திருக்கின்றனர். அதாவது நீட் தேர்வை பொறுத்தவரை 0.0001% அலட்சியமோ கவனக்குறைவோ நடைபெற்று இருந்தால் கூட அவற்றை மிகவும் தீவிரமாக கையாள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கின்றது. மாணவர்கள் இதற்காக தேர்வுக்காக தயாராகி இருக்கின்றனர்.